சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எல்லாருமே 2026 எந்த கூட்டணி அலைன்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ கேக் வாக் ஃபார் டிஎம்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த காலகட்டம் இருந்தது. இப்ப நேத்துல இருந்து அந்த பேச்சு கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேக் என்ன? இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியத ப்ராமிசஸ் செய்யல, இல்லனா அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் பிரச்சனைகள், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. இதுல அரசியலை சார்ந்தவர்கள் சிலர் இன்வால்வ் ஆயிருக்க கூடும் என்ற நிலையில வந்து பல விஷயங்கள் வரும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை சந்திப்பார். ஆங்கர் எலெக்ஷன் அப்படின்னு நடக்கும் பொழுது எதிர் சைடில் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவுல சுவிட்ச் ஓவர் ஆகும். நாம் தமிழரும் இந்த என்டிஏ கூட்டணியோட ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல வேறு விதமாக கூட்டணி சேரும் பட்சத்தில் 50% தாண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் தேர்தல் கணிப்பாளர்களின் கருத்தா இருக்கு. விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணி சீல் பண்ணி இருக்கணும், ஆனா செய்யாது, அவர் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் அப்படின்ற ஒரு, ஏன்னா தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறோம். நீங்க அதை அப்ப ஒத்துக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த அலைன்ஸையும் கூட விஜய் காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சீமானோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி உண்டு, அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தால் கூட இந்த பக்கத்துல இருந்து சில பேர் போயிருக்க வாய்ப்பு உண்டு. விசிகா போன்றவர்களோ ஈவன் கம்யூனிஸ்ட் போன்றவர்களோ கூட உடைந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிருப்திக்கு வாயிலாக போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதை விஜய் தடுத்து விட்டார். இப்போ திமுக அதனை கவுண்டர் செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவும் பாஜகவும் நடுவுல இருக்கக்கூடிய உரசல்களை மிகப்பெரிய அளவுல முன்னாடி இருந்த உரசல்களை சொல்லி தான் அவர்கள் செய்ய முடியும். மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய கோபத்தை கிளறி விட மாதிரி அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லிட்டு அவர்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ ஆகட்டும், ஹிந்தி எதிர்ப்பாகட்டும், நீட் எதிர்பார்க்கட்டும், ஒரு எலெக்ஷனுக்கு தான் அது வேலை செய்யும். மிஞ்சி போனா ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு சேர்த்து வருமே தவிர ஒரு எலெக்ஷனுக்கு மேல அதனுடைய இம்பாக்ட் மிகப்பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா மக்கள் அந்த பிரச்சனையை பார்த்து உனக்கு ஓட்டு போட்டாச்சு. ஆதா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அது வந்து உறுதியாகி இருக்குது, சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒரு டேக் என்ன? ஏன்னா எல்லாருமே 2026 எந்த கூட்டணி அலைன்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ கேக் வாக் ஃபார் டிஎம்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த காலகட்டம் இருந்தது. இப்ப நேத்துல இருந்து அந்த பேச்சு கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேக் என்ன சார்? இந்த திமுக இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி போக வேண்டும் என்பதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. பிகாஸ் ஆஃப் மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய, இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், மக்களுக்கும் மிகப்பெரிய அளவுல அதிருப்திகள் பல ஏரியாஸ்ல இருக்கு. இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியத ப்ராமிசஸ் செய்யல, இல்லனா அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் பிரச்சனைகள், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய தினம் வந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிரெடிபிள் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அவங்க இந்த கோபம் மாற்று அரசியலை எடுத்துட்டு வரணும், மாற்று அரசை எடுத்துட்டு வரணும்னா ஆப்போசிட்ல டிவைடட் ஆப்போசிஷனா இருந்தாங்க. சீமான் தனியாகவும், பாஜக கூட்டணி தனியாகவும், அதிமுக கூட்டணி தனியாகவும், இப்ப புதுசா விஜய் வந்து அவர் தனியாகவும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கார்னர் கான்டெஸ்டாக ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக அது வந்து யுனைடெட் டிஎம்கே அலையன்ஸ், இப்பொழுது இருக்கக்கூடிய திமுகனுடைய கூட்டணி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இது வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் அப்படி ஒரு அரச புரசலாக திருமாவளவன் சிலது பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்ல சில கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் பேசுறாங்களே தவிர, ஆனால் கூட்டணி உடையக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதகமும் இல்லாத அளவுக்கு இந்த பேச்சுக்கள் இருந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட்ல சில கருத்துக்களை சொல்றாங்க, இருந்தாலும் கூட்டணி உடையக்கூடிய இடத்துல இல்ல. அவர்கள் எல்லாருமே வந்து அதிமுகவுடன் சேரலாமா வேணாமான்ற ஒரு கணக்கு இருந்திருக்கலாம். இப்போ அந்த கணக்கு இல்ல, பாஜக வந்ததுனால அந்த கணக்கு இல்ல. சோ திமுக கூட்டணியோடு இருக்க வேண்டிய நிர்பந்தத்துலதான் அவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு இடம் வரும் பொழுது திமுகவுக்கு 2026 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கும் அந்த 5 கார்னர் கான்டெஸ்ட்ல. இப்ப அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இது பைபோலார் கான்டெஸ்டாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு.
ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணி என்று இப்போது அதிமுகவும் எக்ஸிஸ்டிங் என்டிஏவும் இருப்பதாக தான் நாம் காண்கிறோம். அமமுக உள்ளடக்கிய என்டிஏக்குள்ள ஒரு கூட்டணி என்ற ஒரு தத்துவம் வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். கூட பாமக இருக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாமக இந்த கூட்டணியில் நீடிக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். தேமுதிகவும் இந்த கூட்டணியில் நீடிக்கும் என்பது என்னுடைய கருத்தா இருக்கு. தேமுதிகவும் அது முயற்சி செய்யறாங்க, திமுக பக்கம் ஏதாவது பேரம் படியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதிமுக பக்கமே இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதிமுக பிளஸ் அதிமுக கூட்டணி மைனஸ் எஸ்டிபிஐ, முன்னால் இருந்த பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி, இது இரண்டும் இணையும் போது ஒரு பர்செப்ஷன் உருவாகுது. இவர்களுடன் நான் தமிழருடைய கூட ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஃபுல் பிளெஜ்ட் கூட்டணியோ அல்லது ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஃபுல் பிளெஜ் கூட்டணினா தொகுதி பங்கீடுகள் கூட்டணியோட இருக்கிறது. டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும்போது நான் ஒரு 20 தொகுதிகளில் நான் கண்டெஸ்ட் பண்றேன், நீங்க அதுக்கு எதிர் வேட்பாளர்களை போடாதீங்க. மீதி இருக்கக்கூடிய 210 214 கான்ஸ்டியூன்சில நாங்கள் வேட்பாளர்களை போட மாட்டோம். இன்ஃபேக்ட் டு எக்ஸ்டென்ட் கேம்பெயின் கூட பண்ண தயாரா இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அதுவும் கூட்டணிக்கு சமமானதுதான். அப்படியாக வரும் பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். 2026 ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை கோபமாக மாற்றி அந்த கோபம் ஆட்சி மாற்றத்துக்கு மாற வேண்டும் என்றுதான் இது எப்போதுமே ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிதான் வகுப்பார்கள் அரசியல் கட்சிகள். அந்த மாதிரி இதில் ஒரு முதல் கட்டமாக அதிமுகவும் பாஜகவும் தங்கள் கூட்டணி உண்டு என்பதை அறிவிச்சிருக்காங்க. இது போக போக இதனுடைய கூட்டணியினுடைய கன்ஸ்ட்ரக்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், 1 வருட காலத்திற்கு முன்னாடியே வர வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு. நான் கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தேன், மார்ச் 31க்குள் இந்த கூட்டணி அறிவிப்பு வந்துவிடும் அப்படின்ட்டு. மார்ச் 31க்குள்ள ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சா கூட ஒரு 2 வார கால தாமதத்துல இந்த கூட்டணியினுடைய அறிவிப்பே வந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது 1 வருட காலத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி வந்தால் கிரவுண்ட் லெவல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். பாஜகவுக்கும் சரி அதிமுகவும் சரி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவராக வந்திருக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் கொஞ்சம் அதிகப்படும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா இது எந்த அளவுக்கு இந்த கூட்டணி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இதனுடைய சக்சஸ் பெருமளவில் இருக்கும். வினோத், ஓகே சார். சார் 2021 சட்டமன்ற தேர்தலையும் இதே கூட்டணி தான் களம் கண்டாங்க. நம்ம அப்பயும் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்தாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இருந்தாலும் கூட திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. ஸோ அப்ப இருந்த அந்த அலைன்ஸ் ஃபார்மேஷன், அப்ப இருந்த அந்த மைண்ட் செட், மூட் செட், அதுக்கப்புறம் அந்த ஓட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறதுக்கும் இப்போ 26க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு பாக்குறீங்க? இருபெரும் வித்தியாசம் நான் பார்க்கிறேன். முதல் வித்தியாசம், அப்போதே 2021 என்னை போன்ற அனலிஸ்டுகள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அமமுகவையும் இந்த கூட்டணிக்குள் எடுத்துக்கொண்டு வந்தால் இன்னும் பெரிய நம்பர்ஸ் வந்திருக்கும். அதாவது இன்னொரு 30 to 35 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 117 நோக்கி அதிமுக கூட்டணி செல்லும் என்று ஒரு அபிப்பிராயம் இருந்தது. கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆச்சு. 15 சீட்டுக்கு அமமுகவுடன் கூட்டணி ஏற்பாடு ஃபைனலைஸ் ஆச்சு. சில காரணங்கள்னால அது கடைசி நிமிஷத்துல சேரவில்லை. போஸ்ட் எலெக்ஷன் டேட்டா அனலைஸ் பண்ணி போது பார்த்தா 39 இடங்கள், 75 இடங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 39 இடங்கள்ல அமமுகவினுடைய ஓட்டுகளையும் சேர்த்து இருந்தால் அதிமுக கூட்டணி வென்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114 சீட்டு வரைக்கும் நம்ம பேசுறோம். 124 சீட்டு, நாட் 114, 124 சீட்டு வரைக்கும் கூட வந்திருக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னு பாக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கெமிஸ்ட்ரி வேற விதமா ஒர்க் பண்ணி ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டோட கிரெடிபிள் ஃபைட் கொடுத்திருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணி மறுபடியும் கூட்டணி ஆட்சியாக தான் அமைஞ்சிருக்கும். அது தவற விட்டு விட்டார்கள் என்பது என்னோட அபிப்பிராயம். ஸோ அதனால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அமமுகவும் இந்த கூட்டணியில் இப்ப சேரும்போது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் 4%, 3%, 4% வாக்குகள் இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 80-85 தொகுதிகளில் அதனுடைய இம்பாக்ட் பெருசா இருக்கும். அதுதான் ஒரு பார்வை. இரண்டாவது, 2024 பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் நடந்த ஒரு கூட்டணினால இரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய
ஒரு பலம் தெரிய வந்தது. பல இடங்கள்ல அதிமுக மூன்றாவது இடங்கள் போனது, 4வது இடங்கள் கூட போனது. அப்போ அதிமுக தனியாக களம் கண்டு திமுகவை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனும் அதிமுகக்குள் பலருக்கும் வந்து சேர்ந்தது. ஏன்னா அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை 2.5% பார்ட்டி அப்படின்னு ட்ரீட் பண்ணாங்க. பாமகவை விட சிறிய பார்ட்டின்ற அளவுக்கு 2021 அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பலருக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. பாஜகனுடைய கூட்டணி வந்து தேவையில்லாத ஒன்றுன்ற மாதிரி பேசினாங்க. இதெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் இப்ப சரியாகி ஒரு கூட்டணியாக வரும்போது, இன்னும் சொல்ல போனால் 2029 வரை மத்தியில் ஆட்சியில் இருக்க போகிறது பாஜக கூட்டணி ஆட்சி அங்க. அதனால வந்து இங்கே வரக்கூடிய என்டிஏ அரசு வந்தால் தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்கும் என்ற ஒரு பிம்பம் மக்கள் மனசுல பூன்று சேரும். கடைசியாக இந்த திமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளினுடைய ஆட்சி, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் பலவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. போதை கலாச்சாரம் முன்னாடி இல்லாம இருந்ததுன்னு சொல்லல, இது மிகப்பெரிய அளவுல ஒரு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமை கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. இதுல அரசியலை சார்ந்தவர்கள் சிலர் இன்வால்வ் ஆயிருக்க கூடும் என்ற நிலையில வந்து பல விஷயங்கள் வரும் பொழுது, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது மக்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி என்பது அது கோபமாக மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து இதை வந்து இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஒரு ஜனவரி மாசம் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கம் வரும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை சந்திப்பார். அதற்கு இருக்கக்கூடிய 2 ஸ்டம்பிளிங் பிளாக், அது முடிவெடுக்கக்கூடியதுக்கு 2 இது என்னன்னா, ஒன்று திமுக கடைசி நொடி வரைக்கும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. 2வது மான்சூன் எந்த விதமாக அமையுது என்பதை பொறுத்து. அதிக மழை கொட்டி வெள்ளம் வந்ததுன்னா ஆட்சியை கலைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க அப்போ மக்கள் அதிருப்தி, கோபம் எல்லாம் இருக்கும். அதை பெரு அளவுல மத்திய அரசாங்கத்து மேல மாற்ற முடியாது. இல்ல வறட்சி, அதாவது மான்சூன் ரொம்ப கம்மியாச்சுன்னா எலெக்ஷனுக்கு முந்தி எடுத்துன்னு வந்துருவாங்க. ஏன்னா அப்போ மே மாசத்துக்கிட்ட, மே 2026 பொழுது உங்களுக்கு கோடையில் தண்ணீர் பஞ்சம் இதெல்லாம் வரும்போது அந்த கோபமும் மிகப்பெரிய பிரதிபலிக்கும். அதனால இது மான்சூன் டிசைட் பண்ணும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஜூலை மாசத்துக்கிட்ட நமக்கு வந்து இந்த நம்மளுடைய இந்த வருடத்தினுடைய மழை எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்திரமா தெரியும் பட்சத்தில் அது வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு அது ஒரு டேட்டா பாயிண்டாக அமையும். அதனால வந்து பல விஷயங்கள் மாறி இருக்கு 2021க்கும் 26க்கும். கடைசியாக 21 அதிமுக ஆளுங்கட்சியாக தேர்தலை சந்தித்தது, 2026 எதிர்கட்சியாக தேர்தலை சந்திக்குது. அப்ப சில விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு சௌகரியம் இருக்கும், சில பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லாமல் இருக்கும். சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சுட்டு இருக்குன்னு தான் பார்க்கிறேன். அதனால இந்த 2026 இந்த கூட்டணி அவசியம். இந்த கூட்டணி இல்லாமல் திமுகவை எதிர்த்திருக்க முடியாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. சார், 2024 பாஜக தனித்து நின்று ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது 18% மேல வாங்குச்சு. பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 11% மேல வாங்குச்சு அப்படிங்கிற புள்ளிவிவரம் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஓட்டு வாங்கினது அப்படிங்கிறது, அவங்க பாஜக வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது திமுக அதிமுகக்கு நாங்க ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு வந்து மக்கள் மத்தியில ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணதால வந்து விழுந்தது. ஆனா அந்த வாக்குகள் அப்படியே 26க்கு விழாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய டேக் என்ன சார்? அது வந்து ஒரு விதத்துல உண்மைதான். என்னன்னா, நாடாளுமன்றத்துக்கு மக்கள் வாக்களிப்பதும் சட்டமன்றத்துக்கு வாக்களிப்பதும் பல முறை பல மாநிலங்களில், தமிழ்நாடு மட்டுமில்ல பல மாநிலங்களில் வேறு வேறு விதமாக அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, டெல்லியில இந்த எலெக்ஷன் விடுங்க, 2024 நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்துக்கு 7 out of 7 ஃபார் பிஜேபி. ஆனால் சட்டமன்றத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் தரம் 0 சீட், 3 சீட்டோ தான் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மி, அதுக்கு முந்தின தரம் கம்மியா வந்தது, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்து அடுத்த தடவை 3 சீட்டோ வந்தது. அந்த மாதிரி மக்களுடைய மனநிலை டெல்லியை பொறுத்த வரைக்கும் வேறு விதமா இருந்தது. 2019 வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவுக்கு கிடைத்த சீட் வந்து திரிணாமுல் காங்கிரஸை விட ஜாஸ்தி.
அதே 2021 வேறு விதமாக இருந்தது. அதனால மாநிலத்துக்கு மாநிலம் எல்லா மாநிலங்களிலுமே மக்கள் வாக்களிக்கக்கூடிய முறை மாறும். ஆந்திர பிரதேஷ்ல வேற மாதிரி இருந்தது 2019 சரி 24 சரி. ஸோ இந்த மாதிரி மாற்றிதான் வாக்களிப்பார்கள். ஏன்னா கோர் ஓட்டர் பேஸ், ஒரு கட்சிக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டர் பேஸ் இருக்குது. 55% தாண்டி அது ரிசர்வ்டு, அது மாறவே மாறாது. ரெட்டை இலைக்கு இத்தனை பர்சன்டேஜ், உதயசூரியனுக்கு இத்தனை பர்சன்டேஜ், தாமரைக்கு இந்த பர்சன்டேஜ் சொல்லி ஒரு கோர் ஓட்டர் பேஸ் 55 முதல் 58% வாக்குகள் மாறவே மாறாது. மீதி இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்விங் ஓட்ஸ்ன்றது. அதுல கூட்டணிக்காக போடக்கூடிய வாக்குகள், அதிருப்தினால வேற இடத்துக்கு போடக்கூடிய, இப்படியாக மாறி வரும். ஸோ இப்போ நீங்க நாடாளுமன்றத்தில் கிடைச்சது அதே பர்சன்டேஜ் வருமானா இன்னும் அதை விட அதிக பர்சன்டேஜ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 2019, 21, 24 இது மூணுமே பாத்தீங்கன்னா திமுக குட்டணியோட வாக்குகள் சரிந்துதான் வந்திருக்கு. அது கூடல, சரிந்து கொண்டேதான் வந்திருக்கு. ஒரு தரமும் 5%, 3% அப்படின்னு குறைஞ்சு கிட்டத்தட்ட 8-10% உங்களுக்கு 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 கம்மியாயிருக்கு. ஸோ இந்த ரீஅலைன்மெண்ட்ஸ் நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ரீஅலைன்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிருப்தி வாக்காளர், அந்த நான் சொன்னக்கூடிய இந்த 45% வாக்குகள் எந்த விதமா ரீஅலைன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வரும். அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷன் ஆகவோ இல்ல ஆங்கர் எலெக்ஷன் அப்படின்னு நடக்கும் பொழுது எதிர் சைடில் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவுல சுவிட்ச் ஓவர் ஆகும். அந்த 45% கிட்டத்தட்ட ஒரு 25-30% அப்படியே எதிர் சைடுக்கு போகும். அப்படி செல்லும் பட்சத்தில் அது உங்களுடைய கம்பைன்டு ஓட் ஷேர் 18+22 கிட்டத்தட்ட 40% ஓட்டு இருந்தது. 48-50% வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சீமானும் இதோட சேரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி நாம் தமிழரும் இந்த என்டிஏ கூட்டணியோட ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல வேறு விதமாக கூட்டணி சேரும் பட்சத்தில் 50% தாண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் தேர்தல் கணிப்பாளர்களின் கருத்தா இருக்கு. சார், இப்ப இந்த அலைன்ஸை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, எடப்பாடிக்கும் நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு, பிஜேபிக்கும் நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவர்களுக்கு 2021 இந்த வன்னியர்களுக்கு கொண்டு வந்த அந்த 10.5 அந்த உள் ஒதுக்கீடுனால சவுத்ல ஏற்பட்ட அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் இன்னமும் அப்படியே தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அது இந்த அலைன்ஸுக்கு ஒரு பாதகமா இருக்கும். ரெண்டாவது, சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜக கூட்டணிக்கும் போகாது. ஸோ அதுவும் ஒரு பெரிய பாதகமா இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸா சொல்றாங்களே அவங்க. சார், சிறுபான்மையினர் ஓட்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா 2019, 21, 24 நீங்க எலெக்ஷன்லயே பல சிறுபான்மையினர் வாக்குகள் தமிழ்நாட்டிலேயே பாஜகவுக்கு வந்திருக்கு. அதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு மித்து தான். ஒரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் கண்டிப்பாக சிறுபான்மையினர்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவார்கள், மாற்று கருத்து இல்லை. அங்க அவர்களுடைய ரிலீஜியஸ் சம்பந்தமாக ஒரு பள்ளிவாசல் மூலமாக நடக்கக்கூடிய ஜமாத் மூலமாக ஒரு டைரக்ஷன் வந்தாலோ சர்ச் மூலமாக ஒரு டைரக்ஷன் வரும்போது அது திமுக கூட்டணிக்கு அந்த வாக்குகள் பெருமளவுல போய் சேர்றது மாற்று கருத்து இல்லை. சார், 2024 அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ இருந்தது. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஆம்பூர் தொகுதிகளில், அந்த மாதிரி தொகுதியில எல்லாம் அதிமுக எத்தனை இஸ்லாமியர் வாக்குகள் வந்தன? பெருசா வரல. அப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு வரல, பாஜக கூட இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். இரண்டாவது, பாஜகவுக்கே பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் டாமினண்டா இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடங்கள்ல பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்புகள்லயோ எக்ஸிட் போல்லையோ இல்ல டேட்டா அனாலிசிஸ்ல பார்க்கும்போது, டேட்டா அனாலிசிஸ்ல இன்னார் இவருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியாது, ஆனால் இந்த பூத்துல இத்தனை ஓட்டுகள் பாஜக வந்ததுன்னு தெரியும். அந்த விதத்தை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இஸ்லாமியர்கள் வெகுவாக இருக்கக்கூடிய பூத்துகள்ல கூட பாஜகவுக்கு வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மித்து உடையுது. ஆனால் இன்றைக்கும் இது சிறுபான்மையினர் வாக்குகள் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு ஒரு பெரும் பலம் தான். அதை யார் உடைத்து, விஜய் போன்றவர்கள் உடைப்பார்களா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலம். ஆனால் அந்த பலத்தை மட்டுமே தான் நம்பி திமுக கூட்டணி இருக்கே தவிர இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு வரும்போது வேறு விதமாக போகும். உதாரணத்துக்கு பல இடத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமியர்களே திமுகவை குறை சொல்கிறாங்க.
அந்த குறை அப்படியே வந்து ஓட்டு போடாமல் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்களா அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை எப்படி அறுவடை செய்கிறார்கள் மற்ற கட்சிகள் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் சிறுபான்மையினர் வாக்குகளை மட்டுமே நம்பி ஒரு கட்சி இருக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் வேறு கட்சிக்கு ஓட்டு போட அவர்கள் மாறும் பொழுது நிலைமை வேறு விதமாக அமையும். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசில் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய இடங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல அந்த பெரும்பான்மை வாக்குகள் அது ஒரு கன்சாலிடேஷன் ஆக ஆரம்பிச்ச போது பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு அளித்த அளவுக்கு வேற யாருமே அந்த சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் மைண்ட் செட் சொல்றேன். 2019 303 சீட்டு வின் பண்றாங்கன்னு வெற்றி பெற்றார்கள் என்றால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சிறுபான்மையர்கள் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால வந்து அது ஒண்டியே நம்பி எலெக்ஷன் இருக்க முடியாது. ஓவராலா இருக்கக்கூடியவர்களுடைய இது பண்ண கண்டிப்பா சிறுபான்மையர்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்டே 0ல இருந்து இல்லாம 15-18% தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது நோ டவுட் அபவுட் இட். ஆனால் பெரும்பான்மையினர் வாக்குகள், அதிருப்தி வாக்குகள் இதெல்லாம் அதை காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சோம். இதுல இந்த சவுத்துல சொன்னீங்க எடப்பாடி அவர்கள், சவுத்துல கண்டிப்பாக உங்களுக்கு எடப்பாடி அவர்களுடைய அந்த முடிவுனால நாடார்கள் மற்றும் நேபர்கள் மத்தியில, முக்குலத்தோர் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அதனை ஈடு செய்வதற்காக தான் இந்த பாஜக கூட்டணி மிகப்பெரிய அவசியமாக இருக்கும். ஏன்னா தொகுதி பங்கீட்டிலே வரும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமாக தொகுதி பங்கீடு வருகிறது என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். பல தொகுதிகள் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாஜக கண்டெஸ்ட் பண்ணும், அமமுக கண்டெஸ்ட் பண்ணும். இப்ப அமமுகவும் பாஜக இப்ப வந்து நைனா நாகேந்திரன் தலைவராக இருக்கிறதுனால முக்குலத்தோர் வாக்குகள் இந்த பக்கம் வந்து சரியாமல் இருப்பதற்கு உண்ட வாய்ப்பு உண்டு. அமமுகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக முக்குலத்தோர் வாக்குகள் இந்த பக்கம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அது வந்து எதிர் அணியான திமுகவுக்கு செல்லாமல் இன்டாக்டா இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த விதமான தொகுதி பங்கீடுகள் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். முக்காவாசி என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரியலைசேஷன் இருக்கு, பாஜகவுக்கும் இந்த ரியலைசேஷன் இருக்கு. தட் கொங்கு மண்டலத்திலேயே அதிமுகவினுடைய கோட்டையாக நம்பப்பட்ட கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக தன்னந்தனியாக திமுகவை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால்தான் பாஜகவுடன் கூட்டணி, ஏன்னா இல்லைன்னா அவர் வந்து விஜய் கட்சியினுடைய தாவேகா கூட கூட்டணி வச்சிட்டு இருப்பாரு. தாவேகாக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் இல்ல, நியர் 0 தான். கிட்டத்தட்ட ஒரு லெஸ் தேன் 1% ஓட் டிஃபரன்ஸ், ஓட் ஷேர் தான் அவரால் அங்க எடுக்க முடியும். தாவேகாவுடைய பெல்ட்னு பார்த்தா கடலூர் டு விக்கிரவாண்டி அந்த ஒரு 150 கிலோமீட்டர் அந்த தூரம் ஒண்டி தான் இருக்கு அவருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் பாஜகவுடைய கூட்டணி மிக மிக அவசியம். எடப்பாடி அவர்களுக்கு இன்ஃபேக்ட் தன்னுடைய சொந்த தொகுதிகளிலேயே கூட அவருக்கு வந்து வாக்குகள் வேண்டும் என்றால் பாஜக கூட்டணி அவசியம் என்பது அவருக்கு புரியும். பாஜகவுக்கும் தென் மாவட்டங்கள்ல அவர்களுடைய ஓட் ஷேர் ஒண்டியே நம்பி இருக்க முடியாது. சீட் கன்வர்ஷனுக்கு அதிமுக ஓட்டுகள் வேண்டும் என்ற ரியலைசேஷன் இருக்கு. அதனால்தான் வந்து இது வந்து மேரேஜ், இது வந்து நெசசிட்டி த மதர் ஆஃப் இன்வென்ஷன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நெசசிட்டி த மதர் ஆஃப் அலையன்ஸ் ஆல்சோ. இந்த கூட்டணிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, ஒரு தேவை இருக்குன்றது இரு கட்சிகளும் புரிஞ்சதுனால்தான் இந்த கூட்டணி சுமூகமாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் தோன்றி நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி மேல தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கோபம் என்பது தனியா ஆரம்பிக்கும். அதற்கு பெருமளவுல டிடிவி தினகரனும் நைனா நாகேந்திரனும் உதவுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுக இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தினரோ நாடார் சமூகத்தினரையும் தாண்டி இவர்கள் இருவரும் அதை மாற்றுவதற்கு உண்டான ஒரு முயற்சியில கண்டிப்பா வந்து உதவி புரிவார்கள் என்பதை மாற்று கருத்து இல்லை. இதுல இப்ப விஜய் சம்பந்தமா நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணி சீல் பண்ணி இருக்கணும், ஆனா செய்யாது, அவர் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் அப்படின்ற ஒரு, ஏன்னா தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறோம். நீங்க அதை அப்ப ஒத்துக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த அலைன்ஸையும் கூட விஜய் காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்க வந்த போது பேசின போது டிசம்பருக்கு வாக்குல நாங்க முடிவு செய்வோம், டிசம்பர் ஜனவரியில் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை ஓப்பனா வச்சுட்டு போனார். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்களுக்கும் தெரியும் கூட்டணி இல்லாமல் அவர் இல்லைன்னா ஒன் எலெக்ஷன் ஒண்டரா மாறி விடுவார் விஜய் அவர்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 15-18% ஓட் ஷேர் இருக்குன்னாங்க. இன்னொரு தனியார் தொலைக்காட்சி சாணக்கியால் 23% ஓட் ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
என்னுடைய கணிப்பின்படி அவருக்கு வந்து ஒரு லெஸ் தேன் 5% ஓட் இருக்கும். அதுதான் என்னுடைய கணிப்பு. அதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரிடாமினண்டா பாத்தீங்கன்னா ஒரு 15% கிட்ட உங்களுக்கு கடலூர் டு விக்கிரவாண்டி ஏரியால, அதுவும் வந்து விசிகா ஓட்டுகளை அவர் குறிவைப்பார். அந்த தலித் சமூகத்தினுடைய ஓட்டுகள் தான் அவருக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. அவர் விக்கிரவாண்டியில தன்னுடைய முதல் லான்ச் பண்ணதனுடைய முக்கியமான காரணமே அந்த பெல்ட்ல அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்குன்ற வந்து அவருடைய கருத்து கணிப்புகள் சொன்னதுனால்தான் அங்க அதை வந்து அவர் செய்தார் என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. அதனால விஜயோட கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தயங்கியது. ஏன்னா அவர்கள் கண்டிப்பாக வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய அளவுல ஹெல்ப்பா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் பக்கத்துல ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்வதற்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். தவிர மற்றபடி அவர்கள் ரசிகர்கள் அவர்களுடைய ஓட் பேஸ் என்பது கொங்கு மண்டலத்துல அவர்களுக்கு பெரிய அளவுல உதவி இருக்காது. கொங்கு மண்டலத்தில் தனித்து விடப்பட்டிருப்பார்கள். வேற பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல அதுவும் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன். தனியாக அவர்கள் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியாவிட்டாலும் அவர்கள் வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்னர் இன் கொங்கு மண்டலத்திலையும் அண்ட் டாமினன்ட் பார்ட்னர் இன் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஒரு மைனாரிட்டி பார்ட்னர் இன் நார்த்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இந்த மாதிரியாக தான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் அமையும். அதனால எடப்பாடி அவர்கள் வந்து டிவிகே தாவேகாவுடன் மட்டும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பாஜக அமமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருந்துதான்னா அதை வந்து விஜய் அவர்கள் கேபிட்டலைஸ் பண்ணவில்லை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். சீமானோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி உண்டு, அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தால் கூட அப்போது என்ன ஆயிருக்கும், மற்ற கட்சிகள் எல்லாம் அப்போசிஷன் பார்ட்டி, ஈவன் இன்க்ளூடிங் பாமகவோ தேமுதிக, இன்னும் சிறு சிறு கட்சிகள் இன்க்ளூடிங் ஏசி சண்முகம் போன்றவர்கள், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ரெயின்போ அலையன்ஸ் அதிமுகவுடன் உண்டாயிருந்து பாஜகவையும் அமமுகவையும் ஒண்டி தவிர்த்து அவர்கள் இருந்திருந்தால் இந்த பக்கத்துல இருந்து சில பேர் போயிருக்க வாய்ப்பு உண்டு. விசிகா போன்றவர்களோ ஈவன் கம்யூனிஸ்ட் போன்றவர்களோ கூட உடைந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிருப்திக்கு வாயிலாக போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதை விஜய் தடுத்து விட்டார். டிசம்பர் ஜனவரியில பாத்துக்கலான்னுட்டு. அதனால வந்து the bird in hand is better than two in the bush அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதனால வந்து கையில் இருப்பதை வந்து விடுவதற்கு அதிமுக தயாரா இல்லை. அதனால வந்து கண்டிப்பாக இந்த அலையன்ஸை அவர் விஜய் அவர்கள் தவற விட்டு விட்டார் என்பதுதான் சொல்லுவேன். இப்பொழுதும் எப்படி சீமானோட ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றனோ, அதே மாதிரி விஜயோடையும் ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் பிரசாந்த் கிஷோர் மூலமாக உருவானால் ஆச்சரியப்பட போறதில்லை. ஆனா அது உருவாகுமான்ற ஒரு டவுட்ஃபுல் தான். ஏன்னா நீங்க அப்ப விஜய் வந்து அந்த மாதிரி இருந்தாருன்னா என்ன ஆயிடும், அவர் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஆயிடும். பாஜகல இருந்து நைனா நாகேந்திரன் என்பது ஒரு மிகப்பெரிய கட்சி, சீமான் கை கோர்க்கும் போது விஜய் அவர்கள் ஒரு ஒன் அமங் த ஃபோர் அப்படின்றது அவருக்கு அந்த ஈகோ விட்டு கொடுக்காது. அதனால அவர் தனியாக நிற்க முற்படுவார். அது வந்து அவரை எக்ஸ்போஸ் செய்துவிடும். இன்ஃபேக்ட் பலரும் சொல்றது வந்து விஜய் திமுகனுடைய பி டீம் அப்படின்லாம் சொல்றது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பிளக்கக்கூடிய வாக்குகள் திமுக வாக்குகள் ஜாஸ்தி, அதுவும் விசிகானுடைய வாக்குகள் தான் ஜாஸ்தி. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் விஜய் பற்றிய விமர்சனம் வைக்கதோ, விஜய் பற்றிய ஒரு அதிருப்தி வெளிப்படுத்துவதோ விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவுல வருதே தவிர திமுகல இருந்து மிகப்பெரிய அளவுல அதை பத்தி வருவதில்லை. ஓகே. இந்த நேரக்கால இறுதியான கேள்வி, இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து நிறைய பேர் அலையன்ஸ் சம்பந்தமா நிறைய வந்து விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. கனிமொழி தொடங்கி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. ஹவு டிஎம்கே அலையன்ஸ் வில் கவுண்டர் திஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இரண்டு மூன்று விதமாக அவர்கள் இந்த அலையன்ஸை கவுண்டர் செய்வார்கள். இது வந்து திமுக இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷனே ஒரு இக்னோரே செய்து இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த அலையன்ஸினால் தங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு 2026 வரும் என்பது. இன்னும் சொல்ல போனால் 2021க்கும் 26க்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக சந்தித்து அப்போ ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக திமுக தயாராகி இருந்தது. மோடி வெறுப்பு என்பதை மிகப்பெரிய அளவுல ஒரு 2017 முதல் உருவாக்கி வைத்திருந்த திமுக இப்போ அந்த மோடி வெறுப்பு என்பது கணிசமான அளவுல குறைஞ்சு போச்சு. அப்ப அந்த மோடி எதிர்ப்பு என்பதை இவர்கள் பெரிய அளவுல எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது.
அப்படி இருந்த போதே வந்து ஒரு 75 சீட்டுகள் வெற்றி பெற்ற அதிமுக கூட்டணி இப்பொழுது ஆன்டி இன்கம்பன்சியும் சேரும் பொழுது அமமுகவும் சேரும் பொழுது வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்லக்கூடிய கூட்டணியாக அமையுது. இரண்டாவது ஓட்டிங் அப்புறம் தான் நம்ம இதை பத்தி சொல்ல முடியும். பட் வெற்றி வாய்ப்பு உள்ள கூட்டணியாக மக்கள் கண்ணுக்கு ஒரு பர்செப்ஷன் பில்டு தெரியுது. இப்போ திமுக அதனை கவுண்டர் செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவும் பாஜகவும் நடுவுல இருக்கக்கூடிய உரசல்களை மிகப்பெரிய அளவுல முன்னாடி இருந்த உரசல்களை சொல்லி தான் அவர்கள் செய்ய முடியும். கிரவுண்ட் லெவல்ல அது வந்து ஈக்குவேட் ஆகாம பார்க்க முடியும். மறுபடியும் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய கோவத்தை கிளறி விட மாதிரி அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லிட்டு அவர்கள் உருவாக்க முடியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் மீடியா பலம் இன்னும் இன்டாக்டா பலமா இருக்கு. அவர்கள் 2017 அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா பலம், அவர்கள் மீடியாவை கண்ட்ரோல் தங்கள் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ட்ரோல் இன்னும் பலமாகவே இருக்கு. அதனால அவர்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும். இருந்தாலும் மீடியாவும் சோசியல் மீடியாவும் சேர்ந்து அதிமுகவை வந்து அதிமுக அதை வந்து ஒரு கவுண்டர் நேரேட்டிவ் கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது இன்னும் அவர்கள் தயாராகவில்லை. சோ எந்த விதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்பதை பாஜக அதிமுக தொடர்ந்து செய்கிறது என்பதை பொறுத்துதான் அவர்கள் கவுண்டர் நேரேட்டிவ் உருவாக வாய்ப்புண்டு. இப்போதைக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியது அதிமுக பாஜகனுடைய அடிமை கட்சி அப்படிங்கிற அதே பழைய வாதத்தை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வேற எந்த ஒரு வாதத்தையும் நேரேட்டிவும் அவரால் செட் செய்ய முடியல. எப்போதுமே வினோத், ஒரு எலெக்ஷன்ல உபயோகமான ஒரு நேரேட்டிவ் அடுத்த எலெக்ஷன்ல உபயோகமாகாது. ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ ஆகட்டும், ஹிந்தி எதிர்ப்பாகட்டும், நீட் எதிர்ப்பாகட்டும், ஒரு எலெக்ஷனுக்கு தான் அது வேலை செய்யும். மிஞ்சி போனா ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு சேர்த்து வருமே தவிர ஒரு எலெக்ஷனுக்கு மேல அதனோட இம்பாக்ட் மிகப்பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா மக்கள் அந்த பிரச்சனையை பார்த்து உனக்கு ஓட்டு போட்டாச்சு. போட்ட பிற்பாடு அது நீங்க ஒன்னும் அதனுடைய அதே திருப்பி காயை நகர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா மக்களுக்கு அலுப்பு தட்டிவிடும். அதனால ஒரு தரம் செய்யப்பட்ட நேரேட்டிவ் இன்னொரு தரம் உதவாது. அப்போ திமுகனுடைய நேரேட்டிவ் அண்ட் கவுண்டர் நேரேட்டிவ் இந்த அலையன்ஸுக்கு உண்டான கவுண்டர் ஆக்ஷன் எப்படி இருக்கும் என்றால் இவர்களுக்கு நடுவில் சிண்டு முடிகிற வேலையை மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய அளவுல ஐடி விங் செய்யும், ஊடகங்கள் செய்யும். அப்படிதான் அவர்களால் செய்ய முடியுமே தவிர மற்றபடி இல்லைன்னா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சந்தோஷம் திமுக கூட்டணி என்ன இருக்கும்னா, காங்கிரஸோ விசிகாவோ தங்களை விட்டு செல்லாது என்பது செல்வதற்கு கடினம். தங்களுடைய கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா காங்கிரஸோ விசிகாவோ வெளியில் செல்லும் பட்சத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லாம இருந்ததுன்னா அவளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ இப்ப காங்கிரஸும் விசிகாவுக்கும் வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஒண்டிதான் இருக்கு. விஜய் கட்சி திமுகனுடைய பி டீம் என்ற ஒரு குற்றம் பலரும் சொல்லுவது உண்மையானால் இவர்கள் அங்க போய் ஜாயின் பண்ணவும் முடியாது. சோ அதனால வந்து திமுக இந்த கூட்டணியினால ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த பாயிண்ட் என்னன்னா சந்தோஷம் என்னவா இருக்கும்னா தங்கள் கூட்டணி உடையாமல் பார்த்து கொள்ள முடியும். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொலேசா இருக்கும். சோ ஒரு சின்ன துணை கேள்வியோட முடிச்சிடுறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் வெளியிட்டிருந்தார். அதுல வந்து அவர் வந்து அந்த அலைன்ஸுக்கான ஒரு வெல்கம் சொல்லிட்டு அதை டிஎம்கே விமர்சிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார், பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க வந்து அந்த மாதிரி சொல்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. சோ வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சி பிரிவினைவாத மனப்பான்மையுடன் இருக்கிறது. அதை வந்து 2026 தேசிய ஜனநாயக கூட்டி அகற்றணும் அப்படின்னு டிவிசிவ் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதுல வேற ஏதேனும் ஒரு உள்ளர்த்தம் இருக்காது சார்? இது உள்ளர்த்தமே பெருசா இல்ல. அதாவது தனித்தமிழ்நாடு என்ற கோரிக்கை அண்ணாவினால் கைவிடப்பட்டது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் தனித்தமிழ்நாடு பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. அது மாதிரி அவர்களுடைய துணை தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தமிழ்நாடு என்ற அதனுடைய பர்பஸ் இன்னும் இருக்கு, அதனுடைய நீட்சி இன்னும் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி ஒரு ஒன்றுபட்ட கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் பிரிவுபட்டு இருப்போம், பிளவுபட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சனாதன தர்மத்தை பத்தி பேசும்போதும் சரி, மற்றபடி மற்ற தலைவர்கள் சில விஷயங்கள்ல பேசும்போது சரி, இந்த ட்ரக் அபியூஸ்ன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கட்டுக்குள் கொண்டு வரப்படாத அளவுக்கு இருக்கு. தீவிரவாத செயல்களை நியாயப்படுத்தும் விதம், உதாரணத்துக்கு சொல்ல போனா கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சிலிண்டர் பாம் இதுக்கு வந்து
அது வந்து ஒரு சிலிண்டர் ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி அவர்கள் செய்த முயற்சி என்னையே அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஒரு காணொலியில் ஆதன்ல தான் பேசினாரான்னு தெரியல, வேற ஏதோ காணொலியில பேசும்போது அவர் வந்து சொன்ன விளக்கம் என்னன்னா, இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் தான் வந்து ஆதன்ல தான் சொன்னாரா? அவங்க சிரிப்பை பார்க்கும்போது தெரியல. ஆதன்ல தான் சொன்னாரா? உங்ககிட்ட தான் அவர் சொன்னாரா? அத ரைட், சரியா ஞாபகம் இல்ல. சோ அது வந்து ஒரு விவசாயத்துக்கு உண்டான ஒரு ரசாயன பொருள் தானே வாங்கி வச்சிருக்க முடியாதான்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணது. இது எல்லாமே வந்து அவர்களுடைய அந்த பிரிவினைவாத தன்மையை தான் காமிக்கிறது. சோ இது வந்து நாம வந்து ஒரு சாமானியனாக புரிந்து கொள்வதும், ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு உள்துறை அமைச்சர் பேசுவதும், பிரதம மந்திரி அதை பத்தி பேசும்போது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலாவாரியான ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கும். என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆகட்டும், இடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆகட்டும், இதை பத்திலாம் வச்சு அவர்களுக்கு எந்த விதமான அலையன்சஸ் இருக்கு, எந்த விதமான ஒரு நெட்வொர்க் இருக்கு என்பதை அவர்கள் சூசகமாக சொல்லியிருப்பதாக தான் பார்க்கிறேன். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு சீரியஸான ஒரு மேட்டர். இது மத்திய அரசாங்கத்துக்கு போதுமான ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு அரசியல் விமர்சனம் ஆன் தட் என்பது பலருக்கும் தெரிந்த உண்மையாக தான் இருக்கு. அந்த பிரிவினைவாதம் என்பது நான் வந்து இப்போ ஒரு இது மாதிரி சொல்ல, நக்சல் ஆக்டிவிட்டியோ இல்லைன்னா காஷ்மீர்ல நடக்கக்கூடிய தீவிரவாத ஆக்டிவிட்டி மாதிரி இல்லைனாலும் கூட நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக சில விஷயங்கள் நடப்பதாகட்டும், இல்ல நடக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரங்கள் ஆகட்டும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயலை நியாயப்படுத்தும் செயலாகட்டும், இதெல்லாமே கூட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் காமிக்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.